Dear students, uh, good morning everyone. Today we discuss about the topic self-induction அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, செல்ஃப் இன்டெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் எழுதிக்கிங்க. செல்ஃப் இன்டெக்ஷன் பக்கத்தில் எழுதிக்கிங்க. தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? தன்மின் தூண்டல். Inductor is a device used to store energy in magnetic field when an electric current flows through it அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இண்டக்டர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா n number of turns of the coil, that is known as inductor அப்படின்னு சொல்கிறோம். The inductor is a device எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் த எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோர் த எனர்ஜி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னா whenever the electric current is passing through it. ஓகே, அதுதான் that is known as the inductor is the inductor is device used to store the energy in a magnetic field அப்படின்னு சொல்கிறோம், in an electric current. Okay, here the typical examples are என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு இண்டக்டருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா காயில்ஸ் சொல்லலாம், அல்லது சொலினாய்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது டொராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டொராய்ட்ஸு, சொலினாய்டு, காயில்ஸ் மீன்ஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். சொலினாய்டுனால வந்து என்னது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். டொராய்ட்ஸ்னால் வந்து என்னது, நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடியே டாபிக் பார்த்தது டொராய்ட்ஸ். ஓகேவா, inductance is the property of inductors to generate EMF due to change in current flowing through that circuit, that is self induction அப்படின்னு சொல்கிறோம். or change in current through a neighboring circuit. சேஞ்ச் இன் கரண்ட் த்ரூ ஏ நெய்பரிங் சர்க்கியூட் என்ன அர்த்தம்? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் வந்து என்ன பண்ணணும், கரண்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ த நெய்பரிங் சர்க்கியூட் இன் விச் இட் இஸ் மேக்னெட்டிக்லி லிங்க்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுனா மேக்னெட்டிக்கலி லிங்க்டு. இப்போ சிம்பிளி ஐ சே தட் we consider any one of the circular coil or n number of turns of the coil, we can apply current. So the current is passing through the n number of turns of the coil. The current is passing through the n number of turns of the coil. The magnetic flux is linked through the coil in perpendicular direction. The magnetic flux is produced. In case the neighboring distance of the particular place, we can place another one of the magnet. In case increase the current value, the magnetic flux is also increasing. So in this magnetic flux is affected to the secondary coil or neighboring coil. சரிங்களா, அப்போ இந்த ஃபஸ்ட்டு காயிலில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி செகண்ட் காயிலில் சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இப்போ என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது. எதை இன்டியூஸ் பண்ணணும்னா இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணும் இன் செகண்டரி காயில். ஓகேவா, தட் இஸ் செகண்ட் காயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திஸ் இஸ் நோன் அஸ் என்ன சொல்கிறோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை டயக்ராமில் பின்னாடி சொல்கிறாங்க பாருங்கள். தட் இஸ் we will studied about the self induction and mutual inductance in the next section அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, அப்போ செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா தன்மின் தூண்டல். தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, இன்டியூஸ் பண்ணிக்கும் ஒரு காயில். அதுக்கடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன் மீன்ஸ் நியரஸ்ட் நெய்பரிங் காயில் வந்து என்ன பண்ணணும், இன்டியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கண்ணே. செல்ஃப் இண்டக்ஷன்னா தன்மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் பரிமாற்ற மின் தூண்டல். இப்போது செல்ஃப் இண்டக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ திஸ் இஸ் a n number of turns of the coil. The current I is flowing through the circuit. இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த சர்க்கியூட்னால என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால் ஒரு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். அது என்னென்னு புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. whenever current I is flowing through the given n number of turns of the coil,
ஆட்டோமேட்டிக்கலி ஹியர் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா இந்த கரண்ட் அப்ளை பண்ணால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணணும் டு கிரியேட் த என்னது இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டு கிரியேட் த இஎம்எஃப் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணோம் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது வந்து என்ன சொல்கிறதுனா இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் என்னது இட் இஸ் ஆல்சோ ஏ கரண்ட்டு. பட் இந்த ஒரிஜினல் கரண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கரண்ட்டை வந்து என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் செல்ஃப் இன்டக்ஷன் தன்மின் தூண்டல் என்ன ஆகும்னா இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போசிங் இஎம்எஃப் இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போசிங் இஎம்எஃப் இஸ் ஃபார்ம்டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு அடுத்தது என்னது காயில் டொராய்டு சொலினாய்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இண்டக்டன்ஸ் சொல்லிட்டு. இப்போ செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன? an electric current flowing through the coil will step up a magnetic field around it. Therefore, the magnetic flux of the magnetic field is linked with the coil itself. Okay, அப்போ an electric current flowing through the coil, will set up the magnetic field around it. ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன ஆகுது காயிலில் ஃப்ளோ ஆகுதுக்குன்னு அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினால் என்ன ஆகுது காயில் இட் செல்ஃப் அதே காயிலில் என்ன ஆகும் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இட் இஸ் த ஃப்ளக்ஸு linked change to the by changing current and EMF is induced with the same coil. That is figure 4.17. ஓகேங்களா. அப்போ this is the phenomena is known as the self induction சொல்கிறோம். The EMF is induced is called self induced EMF அப்படின்னு சொல்கிறோம். அதான் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ the circuit is open அப்படின்னா the current there is no current flowing through this அப்படின்னு சொல்கிறோம். In case the current applying this the circuit is closed அப்படின்னா என்ன பண்ணுறோம் இந்த சர்க்யூட் இங்கே என்ன பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிடுறோம்னா என்னது இங்கே சர்க்யூட் ஆன் பண்ணிடுறோம். அப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு என்ன ஆகும் கரண்ட் இப்படி போயிட்டு n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இப்படி கிராஸ் பண்ணி நெகட்டிவ் டெர்மினலுக்கு இங்கே வருது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஹியர் இந்த n நம்பர் ஆஃப் டைம்ஸ் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா. பட்டு இந்த n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால என்ன ஆகும் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா அங்கே வந்து இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்கோம் இல்லையா காயில் இருக்குது. ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. அந்த இஎம்எஃப் வேல்யூ வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு கூட சொல்லலாம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து என்ன பண்ணும் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன இது டு ரெசிஸ்ட் த ஸ்பீடு ஆர் டு ரெசிஸ்ட் த சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அல்லது ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. கரண்ட்டோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும். எதனாலன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால. ஓகேவா. தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் ஹியர் பை பி இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஈச் டர்ன் ஆஃப் த காயில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். Then the total flux linked to the coil n pi p is proportional to that is to the current I in the coil அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n pi b proportional to I அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. n இன்ட்டு pi b proportional to அதாவது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸு அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அது வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ கரண்ட்டோட வேல்யூஸ் அதிகமாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸு என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும். கரண்ட்டோட வேல்யூ மினிமம்னா இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ இஸ் ஆல்சோ என்னது மினிமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ த ப்ரொபோஷனாலிட்டி இஸ் நத்திங் பட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கண்டிஷன். ஸோ த ப்ரொபோஷனாலிட்டி வில் பி கேன்சல் ஸோ தட் n pi p equal to L அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்குவோம். எப்பவும் ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணோம் L அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணோம். ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஹியர் இந்த கான்ஸ்டண்ட்டை L அப்படின்னு சொல்கிறோம். அப்போ n pi p is equal to Li அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் L is equal to n pi p divided by I அப்படின்னு சொல்லிட்டு.
the constant proportionality L is the called self inductance or coefficient of self induction of the coil அப்படின்னு சொல்கிறோம். here I is equal to 1 ampere அப்படின்னு சொல்கிறோம். I is equal to 1 ampere. அப்போ L is equal என்ன வரும் அப்படின்னா n pi p அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த சர்க்யூட்டில், எந்த சர்க்யூட்டில், ஃபார் த கிவன் சர்க்யூட்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா L is equal to n pi அப்படின்னு சொல்கிறோம். அது டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறப்ப self inductance or simply inductance of the coil is defined as the flux linkage with the coil when 1 ampere current flows through it அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? when 1 ampere current flows through the coil, the self inductance or simply inductance of the coil is defined as the flux linkage with the coil with 1 ampere current flows through it அப்படின்னு சொல்கிறோம். okay, next, when the current I changes with time, current I வந்து என்ன பண்ணுறோம், change with time, and EMF is induced அப்படின்னு சொல்கிறோம். EMF வந்து induce ஆகுது. okay, from Faraday's law of electromagnetic induction, this is self-induced EMF in the coil is given by E is equal to minus dn pi divided by pi b divided by dt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த என்பிபையோட வேல்யூ, அதாவது L is equal to இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, L is equal to n pi b. அதாவது n pi b வேல்யூ என்ன பண்ணுறேன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கிவன் கீழே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன், n pi b அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு L அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கீழே. ஓகேவா? L I அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் எல்ஐ டி ஆஃப் எல் மைனஸ் டி எல்ஐ பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஹியர் இந்த இது வந்து இ எப்சிலான்னு சொல்லக்கூடாது, இ அப்படின்னு சொல்லணும். இஎம்எஃப் வேல்யூ வந்து என்னது, இ அப்படின்னு சொல்கிறோம். த ஈக்குவேஷன் யூஸிங் ஈக்குவேஷன் 4.8 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நவ் இப்போ E is equal to minus L into di by dt அப்படின்னு சொல்கிறோம். அல்லது L is equal to minus E divided by di by dt. ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுவீங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். The negative sign in the above equation implies that self-induced EMF always oppose the change அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், அது வந்து என்ன பண்ணும், அப்போஸ் த சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போஸ் த சேஞ்ச்னா என்ன அர்த்தம், அப்போஸ் த சேஞ்ச் அர்த்தம் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதனால் வந்து நெகட்டிவ்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதனால தான் டிஐ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1 AS பவர் -1. ஓகேவா? 1 AS பவர் -1 அப்படின்னா கரண்ட்டோட யூனிட் ஆம்பியரு, டைமோட யூனிட் வந்து செகண்டு. பட் டிஐ பை டிடின்றதுனால டிடி வந்து என்னது, மேலே வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 1 AS பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறதுனால டிஐ பை டிடியோட வேல்யூ 1, எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ அப்படின்னு போடுறோம். இந்த இடத்துல எப்சிலான் போட்டுறதுங்க, எப்சிலான் அடிச்சுட்டு என்ன பண்ணிக்க, ஈன்னு போட்டுக்க, கேபிட்டல் ஈன்னு போடுங்க, அல்லது ஸ்மால் இ போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இ இஸ் நத்திங் பட் இஎம்எஃப், எலக்ட்ரோமேக்னெட்டிக் என்னது இண்டக்ஷனால் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன், the inductance of the coil is also defined as the opposing EMF induced in the coil when the rate of change of current through the coil அப்படின்னு சொல்லிட்டு. when the rate of change of current through the coil is 1 ampere s power -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மார்க் கொஸ்டின் டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க, நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஆக்சுவலாக வந்து ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுனால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா இண்டக்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர், அதுக்கு ஏன்னா அதுக்கு வந்து ஒன்லி மேக்னெட்டியூடு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் என்னது, வெபர் ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அல்லது விஎஸ் ஏ பவர் -1. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸு வெபர் ஆம்பியர் பவர் -1 கேட்கலாம், அல்லது
விஎஸ் ஏ பவர் மைனஸ் ஒன் கொடுத்துருவாங்க ஆப்ஷன் பியில். ஆப்ஷன் சியில் வந்து போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோவ்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ நீ ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கரெக்டான ஆன்சரு எழுத முடியும். கண்டிப்பாக யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ்னால் வெபர் ஏ பவர் மைனஸ் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விஎஸ் ஏ பவர் மைனஸ் ஒன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வினா இங்கே வந்து என்னது வெலாசிட்டியில் வோல்ட், செகண்ட் எஸ் பவர் ஏ பவர் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு. இப்போ 1 ஹென்ரி இஸ் ஈக்குவல் டு 1 வெபர் ஏ பவர் மைனஸ் ஒன் அல்லது 1 விஎஸ் ஏ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இதுக்கு இருக்கா சார் அப்படின்னா, ஆமாம், இந்த இண்டக்டன்ஸுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. திட் இஸ் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஏ பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்கிறோம். நவ் இன்கேஸ் ஐஸ் ஈக்குவல் டு ஒன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஐஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அண்ட் என்பி பை ஈக்குவல் டு 1 வெபர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த என் பைபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ பைபி. டேர்ன்ஸ் வந்து என்னது ஒரே ஒரு டேர்ன். அப்போ என் பைபி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். ஐஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய இண்டக்டன்ஸ் வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு 1 ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். Therefore, the inductance of the coil is said to be 1 Henry if a current 1 ampere produces unit flux linkage with the coil அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஐ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1 ஏஎஸ் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இஸ் ஈக்குவல் என்னது மைனஸ் 1 வோல்ட். தென் த எல் இஸ் ஈக்குவல் டு 1 ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிஐ பை டிடி வேல்யூ 1 ஏஎஸ் பவர் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். then L is equal to 1 Henry. அப்போ I is equal to 1, N pi by is equal to 1, L is equal to 1 இந்த வேல்யூஸில் எங்கே அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஃபைனலாக ஈக்குவேஷன் 4.9 இருக்குல்லையே, அந்த 4.9 ஈக்குவேஷனுக்கும் அடுத்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா we can get the value finally L is equal to 1 Henry அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ therefore the inductance of the coil in 1 Henry ஏன் இருக்கணும் அப்படின்னா, if the current changing the rate of என்னது 1 ampere second power minus 1 induce the opposing EMF 1 volt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 1 ஹென்ரி தான் என்ன டெஃபினிஷன், வாட் இஸ் 1 ஹென்ரி அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருக்கணும். டைம் வந்து எவ்வளோ, ஒரு செகண்டில் பாஸ் ஒரு செகண்டில் என்னது பாஸ் ஆகணும். ஒரு 1 ஆம்பியர் கரண்ட்டு ஒரு செகண்டில் பாஸ் ஆகிறப்ப அதனால் ஃப்ளோ ஆகக்கூடிய அப்போசிங் இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டாக இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 ஹென்ரினா அது டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணுங்கள், 1 ஆம்பியர் அண்டு 1 செகண்டு 1 அப்போசிங் இஎம்எஃப் வேல்யூ 1 வோல்ட். இதை மூணு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹென்ரி எழுதிடலாம். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா we have learned that inertia 11th ஸ்டாண்டர்ட். இனர்ஷியானா என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 11th ஸ்டாண்டர்ட். டிரான்ஸ்லேஷனல் மோஷன், தட் இஸ் மாஸ் இஸ் மெஷர் த லீனியர் இனர்ஷியா. சரியா? மாஸ் மெஷர் த லீனியர் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேம் வே த ரொட்டேஷனல் மோஷன், மொமெண்ட் வைப்ரேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. எந்த யூனிட்னா, தேர்ட் யூனிட்டா செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெஃபர் த மெஷர் த ரொட்டேஷனல் இனர்ஷியா. சரியா? 3.2.1 அண்டு 5.4 ஆஃப் 11th ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11th புக் இருந்தால் எடுத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். ஜென்ரலி எனர்ஜியா மீன்ஸு ஆப்போசிட்டு டு த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜென்ரலி த எனர்ஜியா மீன்ஸ் அது என்னது, ஆப்போசிட் டு த சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு என்னது, ஆப்போசிட் ஸ்டேட்டில் என்ன ஆகும், இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறப்ப என்ன சொல்லலாம்னா, இங்கே இப்போ பாருங்கள், இப்போ கரண்ட் ஐ வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஐ வந்து என்ன ஆகுது, இங்கே ஃப்ளோ ஆகுது. இந்த ஏரோ மார்க் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுறப்ப லிசன், கரண்ட் இப்படி போய் இப்படி வர்றப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து என்ன ஆகுது, இஎம்எஃப் ஃப்ளோ ஆகுது. சரியா? அதே மாதிரி பேட்ரி டெர்மினலில் மாற்றுறோம். பேட்டரியோட டெர்மினலில் மாற்றுறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, கரண்ட் இப்படி போயிட்டு இந்த டைரெக்ஷனில் என்ன ஆகுது, இன்க்ரீஸிங் கரண்ட்டு டிக்ரீஸிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்க்ரீஸிங் கரண்ட்டு டிக்ரீஸிங் கரண்ட் அப்படின்னா பேட்டரியோட டெர்மினலில் என்ன பண்ணுறோம்,
என்ன பண்ணுறோம், மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டோட டைரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன். பட் எலக்ட்ரானுடைய ஒரிஜினல் டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம எதில் படிச்சிருக்கோம்னா ட்ரிப்ட் வெலாசிட்டி கான்செப்ட் படித்தோம், ஓம்ஸ்லாம் படித்தோம் இல்லையா. ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுறப்ப என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரிஜினல் டைரெக்ஷன். பட் கரண்ட்டோட ஒரிஜினல் டைரெக்ஷன் வந்து என்னது, எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் போகும். சரி, அதான் அந்த ஏரோ மார்க், இன்க்ரீசிங் கரண்ட்டு டிக்ரீசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அந்த இண்டக்டன்ஸ் பிளேஸ் இன் ஏ சேம் ரோல் இன் ஏ சர்க்யூட் ஆஃப் மாஸ் அண்டு மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ப்ளே த மெக்கானிக்கல் மோஷன் சொல்கிறோம். சரியா? அதாவது இனர்ஷியாவோட கான்செப்டும் இந்த இண்டக்டன்ஸ் ஆஃப் த பிளேஸ் இந்த கேரக்டர் வந்து என்னது ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள். இப்போ when a circuit is switched on, increasing the current induced EMF is which opposes the growth of current அப்படின்னு சொல்கிறோம். growth of current என்ன அர்த்தம், கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை வந்து அப்போஸ் பண்ணுது. growthனா என்ன அர்த்தம், இன்க்ரீஸிங்னு சொல்கிறோம். ஓகேவா? growth of currentை வந்து என்ன பண்ணணும், அப்போஸ் பண்ணுது. எது, EMF அப்போஸ் பண்ணுது. ஃபிகர் 4.19a அப்படின்னு சொல்கிறோம். Likewise, when the circuit is broken, the decreasing current induces EMF is reverse direction சொல்கிறோம். EMF வந்து என்ன ஆகுது, ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. சர்க்யூட் வந்து என்ன பண்ணுறோம், டிக்ரீஸ் EMF டெர்மினல் மாற்றும். ஸோ த EMF இஸ் நவ் அப்போஸ் த டிகே ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகேவா? ஸோ த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் அப்போஸ் மே எனி சேஞ்சஸ் வித் இன் சர்க்யூட் ட்ரைஸ் டு மெயின்டைன் ஏ ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இண்டக்டன்ஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸிங் பண்ணும். எது அப்போஸ் பண்ணும், EMF அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். EMF வந்து என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4.3.2 இருக்கு இல்லையா, இந்த 4.3.2 வந்து என்ன பண்ணுறோம், we will see that next class. ஓகே, அண்ட் see you students. இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் இண்டக்ஷன் இருக்கு இல்லையா, செல்ஃப் இண்டக்ஷன் ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க. செல்ஃப் இண்டக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. செல்ஃப் இண்டக்ஷன் இங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இங்கே செல்ஃப் இண்டக்ஷன் இங்கே ஆரம்பித்து இந்த 4 லைன்ஸு, அதுக்கு அடுத்தது இங்கே கீழே செல்ஃப் இண்டக்ஷன் என்ன டெஃபினிஷன் எழுதணும், அது ஒரு 2 மார்க் கொஷின்னு. அதுக்கு அடுத்தது செல்ஃப் இண்டக்ஷன் இது ஒரு 2 மார்க் கொஷின். இதுக்கு டெஃபினிஷன் இதுவும் எழுதலாம், அதுவும் எழுதலாம். அதுக்கடுத்து 1 ஹென்றினா என்ன, இது வந்து ஃபுல்லாக ஒரு 5 மார்க் கொஷின். இந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அது வேண்டாம். ஓகேவா? ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், அது தெரிஞ்சுக்கிங்க. செல்ஃப் இண்டக்ஷன் மட்டும் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி உங்கள் ஃபேர் நோட்லேயும் டெஸ்ட் நோட்லேயும் எழுதிடுங்க. ஓகேவா? செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத உங்கள் ஃபேர் நோட்லேயும் டெஸ்ட் நோட்லேயும் எழுதிடுங்க. 2 மார்க் கொஷினில் இருந்தாலும் சரி, 3 மார்க் கொஷினில் இருந்தாலும் சரி. ஓகேவா? பட் 5 மார்க் கொஷினில் இது ஃபுல்லாகவே எழுதணும். செல்ஃப் இண்டக்ஷன் ஆரம்பிச்சுன்னா இந்த டயராமும் இந்த சர்க்யூட் டயராமும் போடணும். அதே நேரத்தில் இந்த டயராம்லாம் தேவையில்லை. ஓகேவா? சொலினாய்டு, டொராய்டு, காயில் இந்த டயராம் தேவையில்லை. ஜஸ்ட் என்னது இந்த டயராம் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? இந்த டயராம் போட்டுட்டு அந்த யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அது வரைக்கும் எழுதிட்டு, அந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும். எதுக்கு முன்னாடி வரைக்கும்னா கவனிங்க, இந்த 1 வோல்ட் இன் ஹீட் இருக்கு இல்லையா, 1 வோல்ட்டு இன் ஹீட் அப்படின்னு சொல்லி இங்கே முடியுது. எங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷனில் ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபேர் நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் நோட்டில் எழுதுங்க. ஓகேவா? டுடே திஸ் இஸ் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 25 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் படிங்க. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நோட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, see you students.